everyone, welcome to my channel Srinevi Studies. இன்னைக்கு நம்ம The Rise of Nationalism in Europe சாப்டரோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அதாவது The Age of Revolution 1830 to 1848. அதாவது 1830லேருந்து 1848 வரைக்கும் மேஜர் சேஞ்சஸ் வந்து யூரோப்பில் நடக்குது. அப்போ தான் வந்துட்டு நிறைய ரெவல்யூஷன் வந்துட்டு நடக்குது. நிறைய சேஞ்சஸ், நிறைய இடம் வந்துட்டு அந்த கிங்டம்ஸ், அந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னாவில் கொண்டு வந்த சேஞ்சஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்டூ பண்ணுறாங்க. அதாவது எங்களுக்கு அந்த சேஞ்சஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய மாற்றங்களை வந்துட்டு பீப்புள் திருப்பி கொண்டு வராங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த அந்த கன்சர்வேட்டிவ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட பவர்லாம் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அவங்களோட பவர் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னாக்கு அப்புறம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரெவல்யூஷனரிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு லிபரலிசம்காண்டியும் நேஷ்னலிசம்காண்டியும் ரொம்ப போராடுறாங்க. இந்த ரெவல்யூஷனில் வந்துட்டு மேஜர் கண்ட்ரிஸ் எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா, இட்டாலி, ஜெர்மன் ஸ்டேட்ஸ், ஒட்டோமன் எம்பையர், அயர்லாந்து, போலாந்து. இப்போ ஒட்டோமன் எம்பையர் அப்படிங்கிறது ஒரு தனி கிங்டம், ஜெர்மன் ஸ்டேட்ஸ் 39 ஸ்டேட்ஸு, இட்டாலி வந்துட்டு பேட்ச் ஒர்க்காக தான் இருக்குது, மொத்தம் வந்துட்டு அதாவது கம்ப்ளீட் இட்டாலியாக இல்லை. அயர்லாந்து, போலாந்து இது எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்குன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸாக இல்லை. இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லோரும் போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இதில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே யாருன்னா லிபரல் நேஷ்னலிஸ்ட், அதாவது அவங்களுக்கு லிபர்ட்டி வேணும், அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராடுறவங்க தான். அவங்க வந்துட்டு எந்தெந்த பீப்புள் அவங்க எதை சார்ந்தவங்கன்னா, எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் எலைட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதிலே வந்துட்டு அப்பர் கிளாஸ் பீப்புள், அப்பர் கிளாஸ். ஓகேங்களா. இப்போ என்னென்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் எலைட் அப்படின்னா வந்துட்டு மிடில் கிளாஸ் தான், படித்த மிடில் கிளாஸ் தான், ஆனால் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு அப்பர் கிளாஸாக இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்க அந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் எலைட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னா, ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க, ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, கிளர்க்ஸாக இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு கமர்ஷியல் மிடில் கிளாஸ், அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரீடம் வேண்டும்ட்டு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அப்ஹீவல், அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு இது யூரோப்போட இந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னாக்கு அப்புறம் மேஜர் சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன ஆகுதுன்னா, ஃப்ரான்ஸில், அதாவது ஜூலை 1830 ஜூலை ரெவல்யூஷன் அப்படின்ட்டு வந்துட்டு ஒன்று நடக்குது. ஓகேங்களா. ஜூலையில் நடக்கிறதுனால ஜூலை ரெவல்யூஷன். ஓகேங்களா. 1830 ஃப்ரான்ஸில் திருப்பி ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. அதாவது இந்த மாதிரி ஃப்ரீடம்க்குன்னு என்ன நடந்தாலும் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னா ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ஹீவல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. அந்த ரெவல்யூஷன்னால என்ன ஆகுதுன்னா, போர்பன் டைனஸ்டி இருக்குது பார்த்தீங்களா. போர்பன் டைனஸ்டிக்கு வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னால வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பழைய பவரை கொடுத்துட்டாங்க. அதாவது லூயி 16 வந்துட்டு ஓவர் த்ரோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மொனார்கி வந்துச்சு. ஃபஸ்ட்டு மொனார்கி இருந்துச்சு, அடுத்து டெமோக்ரஸி ஆச்சு, அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்தாங்க. திருப்பி ட்ரீட்டி ஆஃப் வியன்னாக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, திருப்பி வந்துட்டு இந்த போர்பன் டைனஸ்டி, அதாவது லூயி 16க்கு வந்துட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா பவர் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜூலை ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, திருப்பி அந்த போர்பன் டைனஸ்டி லூயி 16 எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பவரை வாங்கிடுறாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு வேணாம், எங்களுக்கு மொனார்கி வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, லூயிஸ் பிலிப்பி அப்படிங்கிறவர்கிட்ட வந்துட்டு அந்த கண்ட்ரியோட அந்த ரீஜனோட பவரை கொடுத்துட்றாங்க, ஃப்ரான்ஸோட பவரை கொடுத்துட்றாங்க. ஆனால் என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி தான், ஆனால் வந்துட்டு ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னா ஒரு மொனார்கியாக தான் இருக்கும், ஆனால் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதுதான் சட்டம்னா இதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி. அதோட கண்ட்ரோல் யார்கிட்ட போச்சுன்னா லூயிஸ் பிலிப்பிட்ட போச்சு. ஓகேங்களா. அப்புறம் டியூக் மெட்டர்னிச், நம்ம ஆஸ்ட்ரியன் சான்சலர் டியூக் மெட்டர்னிச் வந்துட்டு ஒரு தடவை சொல்லியிருக்காரு, when France sneezes the rest of the Europe catches cold. அதாவது என்னென்னா, ஃப்ரான்ஸ் வந்து லைட்டாக தும்முனா கூட என்டையர் அந்த யூரோப் அப்படிங்கிற ஃபுல் காண்டினென்ட்டுக்குமே என்ன ஆயிரும்னா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா, ஃப்ரான்ஸில் இருந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு தும்மல் வந்தால் கூட யூரோப் ஃபுல்லாக வந்துட்டு சளி பிடிச்சிரும். ஃப்ரான்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுனா அந்த விஷயம் ஃபுல்லாக யூரோப் ஃபுல்லாக பரவிடும் அப்படின்ட்டு வந்துட்டு டியூக் மெட்டர்னிச் சொல்கிறார். ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட் அப்ஹீவல், இந்த ஜூலை ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு என்ன ஆவாங்கன்னா இண்டிபெண்ட் ஆவாங்க. ஓகேங்களா.
இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஜூலை ரெவல்யூஷன் என்ன ஆகுதுன்னா ப்ரூசல்ஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ப்ரூசல்ஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ப்ரூசல்ஸ் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ரூசல்ஸ் அப்படிங்கிறது பெல்ஜியமோட கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ பெல்ஜியம் ப்ரூசல்ஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா பெல்ஜியம் இருக்குது பார்த்தீங்களா, பெல்ஜியம் வந்துட்டு கிங்டம் ஆஃப் நெதர்லாண்டில் இருந்துட்டு என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு போயிடுது. பெல்ஜியம் வந்துட்டு நெதர்லாண்ட் வந்துட்டு கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்டை வந்து பெல்ஜியம் கொடுத்தாங்க ட்ரீட்டி ஆஃப் வியன்னால. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க போராடி பெல்ஜியம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து இந்த கிங்டம் ஆஃப் நெதர்லாண்டோட நாங்கள் இருக்க மாட்டோம், நெதர்லாண்ட் கிங்டமில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. யார்? பெல்ஜியம் கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா நேஷ்னலிசம் ஃபீலிங் வந்து என்ன ஆகுதுன்னா எஜுகேட்டட் எலைட்ஸ் ஃபுல்லாக, அதாவது அப்பர் கிளாஸ் பீப்புள் ஆனால் எஜுகேட்டட் பீப்புள், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நேஷ்னலிசம் ஃபீலிங் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா? இந்த நேஷ்னலிசம் ஃபீலிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது இன்னொன்று இதுக்கு காரணமாக இருந்துச்சு. எதுக்குன்னா கிரீஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கிரீஸ் வந்து இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு மேஜர் இதாக இருந்தது இந்த நேஷ்னலிசம் ஃபீலிங். ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு எதுக்கு லீட் ஆச்சுன்னா கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். கிரீக்கில் ஒரு வாரம் நடக்குது இண்டிபெண்டன்ஸ்காண்டி. ஓகேங்களா? அதாவது ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. ஓகேங்களா? இப்போ கிரீக் வந்துட்டு யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ஒட்டோமன் எம்பையர் கண்ட்ரோலில் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு முஸ்லீம் எம்பரர். ஓகேங்களா? கிரீக் வந்து யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ஒட்டோமன் எம்பையர் கண்ட்ரோலில் இருந்துச்சு. 15th செஞ்சுரியில் இருந்துட்டு வந்துட்டு கிரீஸ் வந்துட்டு எங்கதில் இருந்துச்சுன்னா ஒட்டோமன் எம்பையரோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடுறாங்க. எந்த இயரில் இருந்துன்னா 1821 இருந்துட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு வந்துட்டு எங்கெங்கே இருந்தெல்லாம் சப்போர்ட் கிடைக்குதுன்னா கிரீஸில் வாழ்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் அதாவது கிரீஸை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு வெளிநாட்டில் வந்து வாழ்வாங்கல்ல. ஓகேங்களா? அதாவது எக்ஸைல்னால் நாடு கடத்தப்பட்டவங்க, வெளியில் இருக்கிறவங்க, அதாவது வேறு கண்ட்ரீஸில் வாழ்கிற கிரீக் பீப்புள், அப்புறம் வந்துட்டு வெஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஏன் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏன்ஷியன் கிரீக் கல்ச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ தே ஹாவ் சிம்பத்தீஸ் ஆன் தி ஏன்ஷியன் கிரீக் கல்ச்சர். ஓகேவா? அந்த கிரீக் கல்ச்சர் பிடிச்சதுனால வந்துட்டு இந்த கிரீஸ்க்கு வந்துட்டு என்ன ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க. அப்புறம் போயட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கிரீஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரேடில் ஆஃப் யூரோப்பியன் சிவிலைசேஷன். கிரேடில் அப்படின்ட்டு பார்த்தோம்னா தொட்டில், அதாவது யூரோப்பியன் சிவிலைசேஷனோட தொட்டில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு இவங்களோட மேஜர் இஷ்யூ என்னென்னா அந்த ஒட்டோமன் எம்பையர், அதாவது இந்த முஸ்லீம் எம்பரரை வந்துட்டு ஃபைட் பண்ணி அவர்கிட்ட இருந்துட்டு நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு இன்னொருத்தரை பற்றி பேசுகிறாங்க. அது யாருன்னா இங்கிலீஷ் போயட். அவர் பேர் என்ன? லார்ட் பைரான். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கிரீக் இண்டிபெண்டன்ஸ்காண்டி வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு. அப்புறம் அவரே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா வாருக்கும் போகிறாரு. ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த மக்களோட நலனுக்காக கொடுக்குறாரு. அவரே வாருக்கு போகிறாரு. அப்புறம் வந்துட்டு அவர் 1824 ஃபீவர்னால இறந்துடுறாரு. சிவியர் ஃபீவர்னால அவர் வந்துட்டு 1824 இறந்துடுறாரு. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டன்டினோப்போல் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி வந்து ட்ரீட்டி ஆஃப் வியன்னா மாதிரி ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டன்டினோப்போல் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா 1832 கிரீக்கை வந்து இண்டிபெண்ட் நேஷனாக அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 1832 கிரீக்கை வந்து இண்டிபெண்ட் நேஷனாக அறிவிச்சிட்டாங்க. 1821 வார் ஸ்டார்ட் ஆகுது. 1832 வந்துட்டு கிரீக்கை வந்துட்டு இண்டிபெண்ட் நேஷனாக ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டன்டினோப்போல் வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.